ஸ்டாலினால் திமுகவுக்கு பேக்ஃபயர். கனிமொழியால் கட்சி கலகலக்குது. ஊபிகளிடம் பெரும் கொந்தளிப்பு. திமுகவின் தோல்விக்கு அறிவாலயம் செய்த அடாவடித்தனம்தான் காரணம். தேர்தலில் வெற்றி பெற அமைத்த குழுக்களால் மாநிலம் முழுவதும் பெரும் பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு. இப்போதும் அந்த குழுக்களால திமுகவுல பெரும் பூகம்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த குழுக்களை அடக்கல அப்படின்னா கட்சிக்கு பெரும் பின்னடைவு உண்டாகும் போல தெரிகிறது. அதை பற்றி தான் இந்த செய்தி தொகுப்புல பார்க்க போறோம். பொதுச் செயலாளர்கள் மாற்றம், மாவட்ட செயலாளர்கள் மறுசீரமைப்பு அப்படின்னு பல்வேறு அதிரடி மாற்றங்களுக்கு அறிவாலயம் ஆயத்தமாகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழல்ல மண்டல பொறுப்பாளர்கள் நியமனத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு திமுகவுடைய தலைமை கிட்ட குமரி வராங்களாம் திமுக மாவட்ட செயலாளர்கள் பலரும். இதனால தென் மண்டலத்துல உட்கட்சி மோதல் வீதிக்கு வரும் சூழல் ஏற்பட்டிருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க 2025 மேல 8 மண்டல பொறுப்பாளர்களை நியமித்தது திமுகவுடைய தலைமை. டெல்டா மண்டலத்துக்கு KN நேரு, திருவண்ணாமலை உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம், தென் மண்டலத்துக்கு கனிமொழி, சென்னை மண்டலத்துக்கு ஆர் ராசா, மதுரை மண்டலத்துக்கு சக்கரபாணி, கொங்கு மண்டலத்துக்கு செந்தில் பாலாஜி, விருதுநகர், ராமநாதம் சுற்றுவட்டார மாவட்டங்களுக்கு தங்கம் தென்னரசு உள்ளிட்ட 8 பேரையும் மண்டல பொறுப்பாளராக நியமித்திருந்தாரு ஸ்டாலின். மேலோட்டமா பார்த்தா தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட பொறுப்பா தெரிஞ்சாலும் ஒவ்வொரு மண்டல பொறுப்பாளருக்கும் அந்தந்த மாவட்டத்தை தன்மையப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைவதோடு மாவட்ட செயலாளர்கள் டம்மியாக்கக்கூடிய அபாயமும் உருவாகி வருவதா கொதிச்சிருக்காங்க திமுக மாவட்ட புள்ளிகள் பலரும். அதனால மண்டல பொறுப்பாளர் நியமனத்தை ரத்து செய்யணும்னு சொல்றாங்க உடன்பிறப்புகள். வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதிகளை மொத்தமாகவே கட்டுப்பாட்டுல எடுக்க ஏகப்பட்ட அஸ்திரங்களை கையில் எடுத்தாரு சேகர் பாபு. இதற்கிடையில அவரை எதிர்கொள்ள முடியாம அவரால் பாதிக்கப்பட்ட தரப்பு மண்டல பொறுப்பாளரான ஆர் ராசா கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா தன்னை நம்பி வந்தவங்களை கூட அவரால் காப்பாற்ற முடியல. குறிப்பா திருவிக நகர் முன்னாள் எம்எல்ஏவான தாயகம் கவியையும், எழும்பூர் முன்னாள் எம்எல்ஏவான பரந்தாமனையும் சேகரபாபு காலி செய்ய முயன்ற போது ஆர் ராசாவால அதை தடுக்க முடியல. இதையடுத்து தேர்தல் ஆய்வுக்குழுவினோட அறிக்கையிலே கூட களத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆர் ராசா கிட்ட புகாரா தெரிவித்தாங்க. அவர் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளல அப்படின்னு ஆர் ராசா மீது புகாரும் வாசிச்சிருக்காங்க. சொந்த மாவட்டத்தை விட்டு கோவை மாவட்டத்துக்கு சென்று அங்கு போட்டியிட்டவர் கோவை மண்டல பொறுப்பாளரான செந்தில் பாலாஜி. தனக்கு வேண்டியவங்களை மட்டும் வேட்பாளராக ஆக்குறது, ஒத்து வராத மாவட்ட செயலாளர்களை மொத்தமா ஓரங்கட்டியது அப்படின்னு கொங்கு திமுகவை சிதிலமடைய செஞ்சிருக்காரு. உள்ளாட்சி தேர்தலில் இது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இது போலத்தான் ஏவா வேலுவும் நேருவும் தங்களுக்கு வேண்டிய ஆட்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் அதனால ஏற்பட போகக்கூடிய பின்விளைவுகள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மண்டல பொறுப்பாளர் விவகாரம் பெரும் சிக்கலா மாறி இருக்கிறது தென் மண்டலத்தில் தான். தூத்துக்குடி எம்பியும் துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டத முதல் நாளிலிருந்தே தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்களான கீதா ஜீவனும் அனிதா ராதாகிருஷ்ணனும் விரும்பல. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரான கீதா ஜீவன் கிட்ட அதிகாரத்தை குறைக்க பகிரத பிரயத்தங்களை மேற்கொண்டாரு கனிமொழி. இதற்காக பல்வேறு யுத்திகளையும் மேற்கொண்டு வராரு. இதே மாதிரியான நெருக்கடி அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் ஏற்பட அவரோ எனக்கு MLA சீட்டே வேணாம், நான் ஒதுக்கிக்கிறேன் அப்படின்னு தலைமை கிட்ட தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா மீண்டும் அதே தொகுதியில போட்டியிட வாய்ப்பு வழங்கியிருக்கு தலைமை. தற்போது அனிதா ராதாகிருஷ்ணனுடைய அணுகுமுறைகள்ல பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரா தன்னை நியமிக்கணும் அப்படின்ற கோரிக்கையோட தலைமைக்கு நெருக்கடி கொடுக்கிறாராம். இதற்காக தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கிட்ட ஆதரவும் திரட்டிட்டு வராரு. முன்பெல்லாம் அனைத்து மாவட்ட செயலாளர்களோட தொடர்பில் இருப்பாரு மறைந்த கருணாநிதி. கள நிலவரம் என்ன, கோரிக்கை என்னன்றதை நேரடியாவே கலந்துரையாடுவாங்க. ஆனா மண்டல பொறுப்பாளர் நியமனத்துக்கு பிறகு மாவட்ட செயலாளர்களுக்கும் கட்சி தலைவருக்கும் இடையேயான தொடர்பு கிட்டத்தட்ட அறுந்து போயிடுச்சு. எந்த விஷயனாலும் மண்டல பொறுப்பாளர் வாயிலா தான் சொல்ல தொடங்கியிருக்காங்க. பவள விழா பெருமை கொண்ட கட்சியா திமுகவை வளர்த்தெடுத்ததுல மாவட்ட செயலாளர்களோட பங்கே அதிகமா அடுத்தளமிட்டிருக்கு. அதை தலைமை உணரணும். இது போன்ற அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.